யாருக்கு உண்டோ இல்லையோ இந்த மொழி இவ்வளவு பீடிகை கண்டிப்பாக தனுசுக்கு பொருந்தியா. தனுசு ராசிக்காரங்க யாரவன எடுத்து பாருங்க, நானா உருவானே, நான் சுயம்புடான்னு சொல்லுவாங்க. யாரோட தயவும் இல்லாமல் பிரபஞ்சம் அவங்களை இயக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசம் 4ஆம் இடத்துல போய் சனி உட்காரு. இந்த 4ஆம் இடத்துல சனி உட்காரத்துக்கு ஒரு கோட் சொல்றாங்க, அர்த்த அஷ்டம சனி. அஷ்டம சனியோட பாதி, 8ல பாதி தான் 4. அப்ப அதுல கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுலயும் கிடைக்கும் என்று ஜோதிட நூல்கள் பறைசாற்றுகின்றன. பட் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு மீனாட்சி முடிவு பண்றது தானே. நம்மளுக்கு நல்லதுதான் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஆள் தான் இருக்காரே. ராசிநாதன் இருக்கும்போது வேற என்ன கவலை? அதை பத்தி நம்ம ஏதாவது கவலைப்படலாமா சொல்லுங்க. ஊர்ல ஃப்ளட் வந்தா என்ன, ஊர்ல வெள்ளமா போனா என்ன, தலைக்கு மேல மழையா கொட்டினா என்ன, நம்மளுக்கு மொட்டை மாடி இருக்கும்போது என்ன கவலை அப்படின்ற மாதிரி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய அந்த பார்வை பலத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சனியும் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை மிஸ்டர் குரு கொடுக்கிறார். வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்க போறீங்க. இந்த 2026 வருஷம் பெருசா ஒன்னும் கவலைப்படுற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்ல. ஆனா 2026 முடிஞ்சு 27 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துக்கு மாறி திரும்ப சனி மாறும் போது ஆல்மோஸ்ட் அப்படியே அதிகம் 9ஆம் பறவையா பார்த்து அப்படி நிப்பாட்டிடுவார். இருந்தாலும் 2026 வருஷம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. ஆனாலும் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கெட்டது நடந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாயி வருத்தப்படுறதுக்கு, கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அது நடக்காம நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னதான் திட்டுவீங்க, பரவாயில்ல, அது உங்களுக்காச்சு எனக்காச்சு, நம்மளுக்குள்ள டீலிங் முடிஞ்சிடும். ஆனா நான் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியில கெட்டதா நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க எனக்கு சாபம் கொடுப்பீங்க. தேவையா அதெல்லாம்? அப்புறம் நான் எனக்கு ஐயோ கில்ட்டியா இருக்கும், நம்ம ஒழுங்கா சொல்லிருக்கலாமோ அப்படின்னு. அதனால இந்த தடவை நான் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு வேணாமா. நீங்க எதெல்லாம் வேணுமோ அதை சாய்ஸ்ல எடுத்துட்டு இந்த ஒரு படத்தை சொல்ற மாதிரி நான் மேல தூக்கி போடுறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு கீழே எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா தூக்கி போடுறோமா, நெகட்டிவா மேல எடுத்துட்டு பாசிட்டிவா நம்ம கிட்ட கோயில கொடுத்துருவா. டீல் ஓகே. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4ஆம் இடத்துல போய் சனி அமர போகிறார். ஓகே, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவருடைய பார்வை வளையத்துக்குள் என்னென்ன இடங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளே மாற்றோம். 10ஆம் பார்வையா 1ஆம் இடத்தை தான் பார்க்க போறாரு. ஓகே, அதாவது உங்களை தான் பார்க்க போறாரு. நான் அதை லக்னமா தான் எடுப்பேன். ஓகே, அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வையுடைய எனர்ஜி இருக்க போகுது. ஓகே, அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை சனியோட பார்வை. ஸ்கூல் கூல் சூப்பர். அடுத்து 10ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை போய் இருக்க போகுது. எந்த இடம்? வேலை என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்க போகுது. சோ கிட்டத்தட்ட 4, 6, 10, 1 இந்த இடங்கள் எல்லாம் சனி தன்மையப்படுத்த போகிறார். இந்த வாக்கியப்படி நிகழக்கூடிய பயிற்சியில எப்படியோ ஒரு 2.5 வருஷம் இந்த இதுக்குள்ளதான் சனி நம்மளே ஆக்குபை பண்ண போறாரு. கிளியர்? ஓகே, கிளாஸ் ஒரு டேட்டா கொடுத்தாச்சு. இப்ப 4ஆம் இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சில நியதிகள் இருக்கு. அது அம்மா ஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வித்யாஸ்தானம், உங்களுடைய உடைமை ஸ்தானம், அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், உங்களுடைய சொக்கா, உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கான உணர்வியலை சொல்லக்கூடிய இடம், மனம் என்று சொல்லக்கூடிய இடம். சிந்தனை வேற மனசு வேற. ஓகே, மனம் என்று சொல்லக்கூடிய திங்க் பண்றது எல்லாம் 5ஆம் இடம். யோசிக்கிறது, திங்க் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? மனசுல ஒரு நிமிஷத்துக்கு 10,000 கற்பனை வரும். மனசே டல் ஆயிடுச்சுன்னா திங்க் பண்றதும் டல் ஆயிடும். ஓகே, அது ரொம்ப சூட்சம். 4ஆம் இடம் என்பது மனம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள். இது மூளை அப்படின்னா இது மனசுன்னு வச்சுக்கோங்க. சோ 5ஆம் இடம் உங்களுக்கான மூளை, 4ஆம் இடம் உங்களுக்கான மனசு. கிளியர்? அதனாலதான் இதயத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. அதனாலதான் மூளையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. ஜோதிடம் ரொம்ப சுவாரஸ்யமானது, ஒரு போதை. நீங்க படிச்சீங்கன்னா வெளியிலேயே வரமாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு புலங்காயுதம் அடையக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம். அப்ப 4ஆம் இடத்துல கொண்டு போய் இருக்கக்கூடிய சனியோட அமைப்பு. அப்ப என்ன ஆகும்? இந்த இடம் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர்? அப்போ பார்வை பலன் தான் மேடம் கொஞ்சம் பயமுறுத்தும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எஸ், பார்வை பலன் பயமுறுத்தும் தான். ஆனா ரொம்ப கருப்பா இருக்கிற ஒரு இதுக்கு மேல ஒரு நல்ல லைட் அடிச்சு அது கொஞ்சம் வெளிச்சம் ஆயிட்டு அது பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கருப்பாவா பார்க்கும்? இல்ல ஒரு மாதிரி இருக்கிற ஆளை கூட்டு போய் பார்லர்ல மாத்தி உலகலகியா மாத்துறது இல்ல, பார்க்கும்போது உலகலகியா தெரியறது இல்ல. அந்த மாதிரி இந்த குருவுடைய பார்வை அப்படியே சனியை புனிதத்துவப்படுத்தி அப்படியே புனிதமா பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும்னாலும் அதுதான் நடக்க போகுது. இதுக்கு நெகட்டிவாவே நினைச்சிட்டு பாசிட்டிவாவே இல்லைங்க, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இந்த சனியுடைய பயிற்சி என்பது நம்மளுக்கான வாழ்வியலுக்கான ஒரு அனுபவங்களையும் ஒரு அடுத்த நகர்வையும், எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது, எந்த இடத்துல நம்ம கவனம், இந்த பிறப்புக்கான நோக்கத்துல எதை நம்ம இன்னும் அடையாம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக விஷயமே தவிர சனி ஒண்ணும் கெட்டவரெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். சனி கொடுக்குற மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது.
சரி சொல்லி கொடுக்குற மாதிரி யாராலும் சொல்லி கொடு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீதினா நீதி, நேர்மைனா நேர்மை, அவ்வளவுதான். நம்ம என்னதான் நினைச்சாலுமே எது விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும், அதைத்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய எதற்குமே மயங்காத ஒரு ஆள். அப்ப நீங்க அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படி ஈஸ்வரவே நீங்க குரு. நீங்க ஒண்ணும் பெருசா அப்படிலாம் வந்து ஆசைப்பட்டு அடுத்தவங்க ஆட்டே போட மாட்டீங்க, போட மாட்டீங்க. அதனால வந்து இந்த தடவை சனியும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறார். ஓகே. ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ பேசணும் அப்படின்னா, லக்னத்துக்கே சனியுடைய பார்வை. கொஞ்சம் டிலே, கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் எல்லாமே லேட்டா மூவ் ஆகிற மாதிரி சில சினாரியோக்கள் தோன்றது, ஒரு மாதிரி லேசினஸா இருக்குது. அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலான்றது, காசு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம போறது, இல்ல காசை வாங்கிட்டு அதற்கான ப்ராடக்டை கொடுக்க முடியாம போறது, சொந்த தொழில் பண்றவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற விஷயங்கள் கிடைக்காம போகிறது, நிறைய பேரு என்னை ஏமாத்திட்டாங்களோ, என்னை வந்து வஞ்சனை பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சிக்குள்ள நம்மளுக்குள்ள போறது, ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ள போறதுன்ற மாதிரி கொஞ்சம் சனி இந்த தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் லைட்டா ஏதோ ஒரு ஷேக் பண்ண போறாரு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை அவங்களோட சந்திரனோட சேர்ந்து வேற என்ன பிளானட் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப தனுசு வீட்டுல உங்களுக்கு வேற ஏதாவது பிளானட் இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும். சந்திரனோட சேர்ந்து அது ஆக்டிவேட் ஆகும் போது பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் காத்திருக்கும். உங்களோட நேட்டராஸ்கோப்ல குருவும் சேர்ந்து எப்படியே சனியை கோச்சார சனியை பாக்குறாருன்னா நம்ம கவலையை பட்டுக்க வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் தான். சோ நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போராடுவீங்க. சுயத்துக்காக போராட்டம் நடக்கும். நிறைய திடீர்னு பார்த்தா ஏய் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்ல நான் பண்ற வேலை அதெல்லாம் பண்ணிடுச்சு, பெரிய பெரிய ஸ்டோர் வந்தா சின்ன வியாபாரிகள்லாம் அடி வாங்கின மாதிரி, ஏஐ வந்தப்பறம் நிறைய திறமையான ஆட்கள் எல்லாம் அடி வாங்குற மாதிரியான சினாரியோட இப்ப தனுசுக்கு வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம் இருக்கணும், கொஞ்சம் அப்டேட் பண்ணுமோன்ற மாதிரி நம்மள நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வித்யாஸ்தானம் வலுக்கும். நிறைய கத்துப்பீங்க, நிறைய கத்து கொடுப்பீங்க, நிறைய வந்து புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிறைய பேர் குருமார்களா மாறுறதுக்கான வாய்ப்பு, நிறைய லாயர்ஸ் உருவாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பக்கம். சோ இந்த தடவை சனி என்ன பண்ண போறான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஓகேவா? சோ சுகஸ்தானம் கொஞ்சம் பாத்துக்கணும், அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கணும், அம்மாவுக்கு உங்களுக்கு வாய்க்குவாத வராம பாத்துக்கணும், கொஞ்சம் டிலே ஆகுதோ எல்லாமே அப்படின்ற மாதிரி சினாரியோ கிரியேட் ஆகும். 2026 முடிச்சு 2027 ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபேமிலியில கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சோ நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நான் சொன்ன மைனஸையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த தரணி ஆளக்கூடிய அமைப்பெல்லாம் இழுதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஆனா சனியோட பொசிஷன் அங்க குரு இருக்காங்க. 2026 ஓகே, 2027 கொஞ்சம் போராடுவீங்க. நீங்க தான் ஓடி உங்க கேட்ட தொட்டிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்க உங்க கையை தான் மிஸ் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நிலைமையெல்லாம் வரும். கஷ்டப்பட்டு மிஸ்ன்னு கையை தூக்கும், பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு நீ ஒன்னும் படிக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேற வழியில ஏத்துட்டு தான் ஆகணும். அதனால பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நிறைய சினாரியெல்லாம் கதையா சொல்லும். இந்த அதெல்லாம் கேட்கறதுக்கு தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் தயாராகிக்கோங்க. ஓகே. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோ எட்டி பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்க ரொம்ப அப்படியே அந்யோன்னு கப்பலா இருந்தோம், அப்படியே பின்னி பணிஞ்சிருந்தாலும் இந்த லைட்டா சில விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்பு, சில போட்டி பொறாமை எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் ரீதியாகவும் உணர்வியல் ரீதியாகவும் மனம் சார்ந்தும் கொஞ்சம் ஏதோ ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் போது அது அப்படியே பக்கத்துல கூடிய நம்மளுடைய துணைவியார் மீது செலுத்தும். ஆனா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் வந்து நான் உங்களுக்கே வரக்கூடிய அந்த சனியின் பார்வை. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல லாபத்தை கொடுக்கும், கடல் கடந்து போக வைக்கும். ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்ட்ரோ பண்ணி அது மூலமாக ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப அப்படி ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இன்ஸ்டா ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கான அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த தடவை இந்த கார் வாங்கணும், இந்த மாடல் வாங்கணும், இந்த வீடு, இதெல்லாம் இந்த தடவை வாங்குவீங்க. சோ நல்லவையும் வரப்போகுது, கொஞ்சம் அதற்காக செலவுகளும் வரப்போகுது. கிளியர். 40 வயதுல இருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். நிறைய உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளணும். குடும்பத்துல ஏதாவது ஒரு கர்மா பண்றதுக்கான நேரத்தை அது கிரியேட் பண்ணும். உங்களுடைய சுகர் லெவல், பிரஷர் லெவல்ல கண்டிப்பா பாத்துக்கணும். லக்னத்துக்கே சனியுடைய பார்வை வரப்போகுது அப்படின்ற போது கொஞ்சம் கால் சார்ந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் போட்டி பொறாம எட்டி பார்க்கும். ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை பார்த்து சில சூடு போட்டுக்க வைக்கும். யாரும் மேனிபுலேட் பண்ண வருவாங்க, கவனமா இருங்க.
மேனிப்புலேஷன் நடந்தே தீரும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவையா தேவையில்லைன்றது நீங்க முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சில விஷயத்துல இறங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்துல 2.5 வருஷம் மற்றவங்க பேச கேட்கறதையும் மற்றவர்களை பத்தி பேசுவதில் மட்டும் கவனமா இருந்து கொண்டா போதும். 3ஆம் இடத்துல இருக்க ராகு பயங்கரமா இயங்கிட்டு இருக்கான். சோ காசிப்ப பேச வச்சு உங்களை ஒரு மொழியாக்கி உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பை கெடுத்து விட்டுருவான். கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. 60 தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அடிவயிற்சி வலி, கால் முட்டி வலி, காஃப் மசில் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்ப பாத்துக்கணும். பிளட் பிரஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. உங்களுக்கு வரும் நான் சொல்லல, இண்டிகேட் பண்ணுது. கவனமா இருக்கு. வருமுன் காப்பதான ஜோதிடம், இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா மீனாட்சி புண்ணியத்துல உங்க நல்ல மனசுக்கு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆகுதுன்னா முன்னாடியே மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. கண்ணு, ஒற்றை தலைவலி, மைக்ரைன், இந்த நெத்தி மட்டுமே வலிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு 40 வயசு தாண்டினவங்களுக்கே இந்த மாதிரி பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய லைட் பாக்குறது, நிறைய டிவி பாக்குறது, நிறைய மொபைல் பாக்குறது, சிஸ்டம் பாக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்ணு சம்பந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். ஏன்னா சனி லக்னத்தையே பார்க்கும்போது நிறைய சில விஷயங்களை வந்து உண்டாக்குவார். இதை மட்டும் பாத்துக்கோங்க. நம்மள வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். நம்ம இப்படி இல்லையே, இப்ப ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம பிளஸையும் கொடுப்பார், மைனஸையும் கொடுப்பார். அதனால எது ஆக போகுதுன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மாவோட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. அது எந்த வயது ஒத்தவரா இருந்தாலும் சரி. அம்மாவோட உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கட்டாட வீடெல்லாம் கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டுறது யோகம், வண்டி கட்டுறது யோகம், மனை கட்டுறது எல்லாம் நல்லாவே எல்லாம் சூப்பரா இருக்கு. நெகட்டிவ்ல இதுல மட்டும் பாத்துக்கிட்டா போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் தரணியால கூட அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நாமக்கலுக்கு சுசீந்திரத்துக்குலாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படி எல்லாம் முடியாட்டி உங்க வீட்டு பக்கத்துல கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 13 நாள் கண்டினியூவா ₹1 ஒரு வெத்தலை ஒரு பாக்க வச்சு 13 நாள் விடாம சுத்திட்டு வாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு முறையை செய்து விட்டு வாருங்கள். அதுவே மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும்.